கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சைப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நாட்களில் இருந்து தொடர்ந்து இந்து மதத்திற்குள்ளான பூசல் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல பார்த்தோம்னா, குடிமைப்பிடி சண்டைலாம் தற்போது நடைபெற்று இருக்கு. ஒரு பார்ப்பனருக்குள்ள. இந்த வடகலை, தென்கலை என்ற பிரச்சனையை மையப்படுத்தி பேசப்படுது. முதல்ல வடகலை, தென்கலைன்னா என்னங்க சார்? ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இப்ப வடகிளை தென்கிளைக்குள்ள போறேன்னா, இப்ப அம்பி 2 சூத்திரவான் பிரச்சனை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க கூடாது. நான் பாயி தோழர் பெரியாரிஸ்ட். அதனால பிள்ளையாண்டால் ஏதோ வம்பு இழுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்காம உள்ளபடி நீங்க என்ன செய்யுங்க, இதை என்ன மேட்ரு அப்படின்னு நம்ம சொல்றோம், நீங்க கருத்தியெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த வடகிழ தென்கிழ பிரச்சனை சவுத் இந்தியால, குறிப்பா தமிழகத்துல நூற்றாண்டு காலமா இருக்கு. இப்போ காலையில பாத்தீங்கன்னா கும்மிடிப்பிடி சண்டை. சித்தாந்த ரீதியான பிரச்சனையை தீர்க்காம நீங்க வடகிழ தென்கிழ பிரச்சனை தீர்க்க முடியாது. வரதராஜ பெருமாள் கோயில்ல பழைய ஸ்ரீராமா, பழைய சீவரம், அந்த கோயில் பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகத்தை ஒவ்வொரு மாட்டு பொங்கல் அன்னைக்கும் நடத்துறாங்க. யாரு தேர் இழுப்பதுலேருந்து தொடங்கி, யாரு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவதுங்கிறது தொடங்கி, யாரு அங்க தேவாரம் ஓதுறது, அதுல இருந்து யாரு விபூதி தெளிக்கிறது, யாரு பூஜை பண்ணுவதுங்கிறது ஒவ்வொரு பிரச்சனை விஷயத்திலும் சொல்ல போனால் வடகலையுடைய பிரிவுக்கும் தென்கலை பிரிவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு காலையில அடிதடி பிரச்சனை. ஏற்கனவே நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க, வடகலை நண்பர்கள் நமக்கு இருக்காங்க, தென்கலை நண்பர்கள் இருக்காங்க. நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், இப்ப வடகலை என்றால் என்ன, தென்கலை என்றால் என்னப்பா, அதை முதல்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, அதை படித்த பண்டிதர்கள் இருக்காங்கல்ல, நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். வடகலைன்னா என்னவா, கீழே பெருமாள் இருக்கார் இல்லையா, பெருமாளும் அவருடைய மனைவி பிராட்டி, அதாவது மகாலட்சுமி விஷ்ணு, ரெண்டையும் சேர்த்து தான் கடவுள்னு கொள்ளணும், 2 பேரையும் சேர்த்து நெருங்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு சொல்லுது, இல்ல இல்ல, பெருமாளுக்கு ஈக்குவலா வந்தவங்க அங்க பிராட்டி கிடையாது, அவங்கள மதிக்கிறோம், மகாலட்சுமியை நம்ம மதிக்கிறோம், உயர்ந்த இடத்துல வச்சுக்கிறோம், ஆனா கடவுள் என்பவர் யாருன்னா விஷ்ணு மட்டும்தான், பெருமாள் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேசிக்ல கடவுள் கொள்கையிலேயே இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கு. இப்படி ஒரு 18 வேறுபாடு இருக்கு, வடகலைக்கும் தென்கலைக்கும் இடையே 18 வேறுபாடு இருக்குது. குறிப்பா அவங்களுடைய நெற்றியில இடக்கூடிய அந்த விபூதி திலகத்திலேயே வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் முற்றி போய் இன்றைக்கு அடிதடி கைகலப்பு சண்டையில் நின்று இருக்கிறது. அடுத்தடுத்து என்னென்ன வேறுபாடுகள் என்ன, வடகலையும் தென்கலையும் உண்மையிலேயே அவர்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்களா என்கிற கேள்விதான் நமக்கு வருது. நாம் அந்த மதத்தை சேர்ந்தவர் இல்ல இருந்தாலும் அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அங்க ஸ்கிரிப்சர்ஸை நம்ம படித்து பார்க்கும்போது, ஏன் இவங்க சண்டை போடுறாங்களே, மெயினான மேட்டருக்கு சண்டை போடாம கோயிலுடைய ஒரு நிர்வாக விஷயத்துக்கு சண்டை போடுறாங்களே, மெயின் ஐட்டத்துக்கு அவங்க சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது. ஆமா, இப்ப கோயில் விஷயங்கள் நீங்க சொல்றது ஒரு கருத்து வைக்கிறேன். இப்ப கோயில் விஷயங்களுக்காக எதுக்கு அவங்க சண்டை போடுறாங்க? ஏங்க, முதல்ல கோயில் என்பது ஒரு அடையாளம். கோயிலுங்கிறது அடையாளம். கோயிலுக்குள்ளதான் பெருமாள் இருக்காரா, எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கான்னு சொல்லுவாங்க. தென்கலையுடைய பார்ட்டி, அதாவது இந்த ஒய் ஷேப் இருக்குல்ல, இப்படி ஒய் மாதிரி கொஞ்சம் இறக்கி போடுவாங்க நாமத்தை. வடகலை எப்படி போடுவாங்கன்னா யூ ஷேப்ல போடுவாங்க, யூ மாதிரி இப்படி இருக்கும், யூ மாதிரி போட்டு மஞ்சள் கலர்ல இப்படி வைப்பாங்க. இதுடைய மேட்ரு என்னன்னா, தொண்டரடி பொடியன்ஸ் இருக்காங்கல்ல, நான் மீண்டும் சொல்றேன், இதை யாரையும் விமர்சனம் பண்றதுக்கோ இழிவுபடுத்துறதுக்கோ அந்த காணொலி வெளியிடல. மேட்ரு என்னங்கிறத மக்களுக்கு சொல்லி சேர்க்கணும், அந்த கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. நீங்க இதை ஒரு கருத்தியலா நீங்க பாருங்க. நம்ம எல்லா மதத்தையும் நம்ம இழிவுபடுத்துவதா குத்தி காட்டுறதா நம்முடைய நோக்கமே கிடையாது. எல்லா மதங்களிலையும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதை மைனஸை நீங்க கேட்கணும்னு சொன்னால் அது சம்பந்தமான அறிஞர்கள்ட்ட போய் நீங்க கேட்கணும். இப்ப இஸ்லாத்துல இஸ்லாமிய மார்க்கத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்க கூடாது, இஸ்லாமியர்கள்ட்ட படித்த பண்பாட்டை போய் கேட்கணும். அது மாதிரி கிறிஸ்தவத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னா கிறிஸ்தவத்தை பைபிளை படித்தாள்கிட்ட போய் நீங்க என்ன செய்யணும், போய் கேட்கணும். அது மாதிரி இந்து எங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கிறது, ஒரு இது இருக்குன்னா இந்து புராணங்களை இதிகாசங்களை அந்த ஸ்கிரிப்சர்ல படித்த நம்ம கேட்கும் போது அவங்க சொன்ன பதில தான் நான் சொல்றேன். நீங்க அதை தவறான திருத்திக் கொள்ளுங்க.
எங்களை திருத்துக்க நாங்க கேட்டுக்கிறோம். இப்போ யூ ஷேப்ல உள்ளவங்க தான் வடகிழங்கிறாங்க, அவங்க சொல்லி தந்தது. ஒய் ஷேப்ல அப்படி நாமம் போடுறது வந்து தென்கிழங்கிறாங்க. இது என்னமா திருமாலுடைய மண்ணா, அந்த மண்ணு வந்து மூக்கு நுனி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தென்கிழகம். அதனால கொஞ்சம் இழுத்து இப்படி வைப்பாங்களாம். இல்ல இந்த மூக்குடைய மைய பகுதி இதுதான், அதாவது வடகிழன்னா இந்த யூ யூ மாதிரி போட்டா போதும், ஒய் மாதிரி போட தேவையில்ல. இந்த நாமம் போடுறதுலயே பிரச்சனை. எந்த அளவுக்கு அந்த நாமத்திலே பிரச்சனை விவேகத்துக்கு ஆரம்பிச்சிருச்சா? நாமத்திலேயே பிரச்சனை. விவேக் சொல்லுவார்ல, யானைக்கு நீங்க பட்டைய போடுவீங்களோ இது நாமத்தை போடுவீங்களோ, யானை விட்டைய போட போகுதுன்னு சொல்லுவார்ல, அந்த கதையில தான் இருக்கிறது. ஆக இவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கையிலே ஒரு பிரச்சனை, வடகலை அடையாளத்துல வந்து பிரச்சனை இருக்கு. இதுல என்னன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல உள்ள அந்த பழைய சீவரம் அந்த கோயிலுடைய மேட்டல் என்னன்னா, கோர்ட்ல கேஸ் நடக்குது. கோர்ட்ல கேஸ் நடக்குது 18 எங்களுக்கு உங்களுக்கு வராது அப்படின்னு. அந்த கோர்ட்டு கேஸுடைய தீர்ப்பு, அந்த வழக்குடைய தீர்ப்பு வரைக்குமா பொறுத்திருக்கலாம், பொறுத்திருக்க முடியவில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள் என்ன பிரச்சனை என்பதை வந்து சரியா தீர்க்கக்கூடிய அளவுக்கு 2 தரப்புல உள்ள அறிஞர்களுமே ரெடியா இல்லை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு மெயின் மேட்டர் என்ன, வடகிழைக்கும் தென்கிழைக்கும் கடவுள் சித்தாந்தத்திலே பிரச்சனை இருக்கு. இவங்க ஒரு பார்ட்டி சொல்லுது, நான் பெருமாளை மட்டும்தான் வந்து கடவுளா ஏற்றுக்கொள்வேன். இன்னொரு பார்ட்டி சொல்றாங்க, இல்ல பெருமாளையும் ஒரு மனைவி அந்த பிராட்டியும் சேர்த்து ஏற்றுக்கொள்வோங்கிறாங்க. அப்போ வந்து இதுல வந்து மிகப்பெரிய முரண்பாடு. இப்ப கடவுள் கொள்கையை பொறுத்த வரையில, இப்ப எனக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கு தான் தெரியும், எனக்கு குரான், நபிமொழி, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழி என்ன கேட்டா நான் சொல்ல தெரியும். இந்து மதத்துல சொல்லிதான் சொல்ல தெரியாது, கொஞ்சம் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப எல்லா மதங்களையும் நீங்க பகுப்பாய்வு பண்ணும்போது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய எல்லா மதங்களும், இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், கடவுள் எங்கப்பா இருக்கார், ஒன்னும் கையை மேல காமிச்சோம், ஒரு ஆள் தான். அதான் சொல்லுகிறது, குல் குவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலிது ஒலம் யூலது ஒலம் ஏக்குள்ளது குஃபோனக. நான் சொல்லக்கூடியது வந்து குரான்ல கடவுள் நம்பிக்கை சம்பந்தமான ஒரு வசனம், இஹ்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அரபில சொல்லி காட்டினேன். அதுல பொருள் என்னன்னா, இறைவன் ஒருவன் என்று சொல்லி, நீ வடகலை தென்கலை பெருமாளே விஷ்ணு சிவனு இப்படி அடிக்கிட்டு போகாத. ஏதாவது ஒன்னே சொல்லு, கடவுள் என்பது ஒருவன். அல்லாஹு சமத், அவர் வந்து எந்த இணையும் கிடையாது, அவன் தனித்தவன். அவனுக்கு பொண்டாட்டி புள்ள மனைவி மக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. கடவுள்னு சொன்னான்னா அவனுக்கு பொண்டாட்டி புள்ள மனைவி மக்கள் யாரும் இருக்கக்கூடாது. லம் எளிது உலம் யூலத், அவன் வந்து யாரையும் வந்து பெறக்கூடாது, யாராலும் பற்றுக்க கூடாது. இப்ப இதெல்லாம் பிரச்சனை வந்து போச்சு. யாருடைய மகன் யார்? இப்ப கடவுளுக்கு தாய் தந்தையர் இருக்குன்னு வைங்களேன், அப்ப அந்த கடவுளுக்கு தாயை வழங்கிட்டு போயிடலாமே, கடவுளுடைய சாமியுடைய தந்தையை வழங்கிட்டு போயிடலாமேங்கிற கேள்வி வரும். இப்ப இங்க என்ன வடகிழ தென்கிழ பிரச்சனைக்கு என்ன ஆகி போச்சு, கடவுளுக்கு பொண்டாட்டி பிரச்சனை. இப்போ அதானே வந்திருக்குது. அப்ப வடகிழ வந்து சொல்றாங்க ஒண்ணு, இப்ப தென்கிழ கண்டிச்சு, அப்ப பொண்டாட்டி பிரச்சனை வந்து கடவுள். அப்ப அதான் இஸ்லாம் சொல்லி என்னன்னா, ஆமா அதான பிரச்சனை. நீங்க வந்து பெருமாளையும் பிராட்டியும் நாங்க வணங்குவோம், பெருமாளையும் பிராட்டியும் வந்து நாங்க வந்து முன்னிலைப்படுத்துவோம்னு சொன்னா அதுல பிரச்சனை வந்து. இதனால்தான் சொல்றது, ஊன் உறக்கம் இச்சை மயக்கம் காமம் துன்பம் எதுவுமே கடவுளுக்கு இருக்கக்கூடாது. அப்போ மனுஷனாவே இருக்க முடியாது, எந்த படைப்பினங்களும் இதுல உள்ள வராது. தெளிவாக குரான் சொல்லு. இது இந்து புராணங்களும் இருக்கு. இது வடகிழ அறிஞருக்கு தெரியும், தென்கிழ அறிஞருக்கு தெரியும். நான் பின்னாடி சொல்றேன் என்னன்னா, அப்போ அவங்க லம் எளிது உலம் யூலத், அவருக்கு அவர் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. உலமியக்குள்ள குஃபன், அவருக்கு நிகரா யாரும் கிடையாது. இப்படி ஒரு கேரக்டரை நீங்க கொண்டு வந்தாதான் நான் கடவுள் நீ சொல்லணும் அப்படின்னு யாரு சொல்றா? நபிகள் நாயகம் இந்த குரானை கொண்டு சொல்றாங்க. நீங்க சங்கராச்சாரியர் எடுத்துக்கிறீங்க, கடவுள்னு வழிபடக்கூடிய நீங்க எவ்வளோ பெரிய ஆளவையும் எடுத்துக்கிறீங்க, நீங்க சாய்பாபாவை எடுத்துக்கிறீங்க, இந்த உலகத்துல வந்து நாங்கெல்லாம் கடவுள்னு சொன்னாங்களே, பிரேமானந்தா சாமியார்னு தொடங்கி எத்தனை சாமியா நீங்க எடுத்துக்கிறீங்க, இந்த விஷயத்துல வந்து அடி வாங்கிடுவாங்க. அவர் ஒருவரா? சாய்பாபா ஒருவரா? இல்ல, சாய்பாபா 4 பேர் இருக்காங்க. அவர் தனித்தவரா? அவருக்கு புள்ள குட்டி, அவரை பெத்த தாய் இருக்காங்க, தகப்பம் இருக்காங்க. அடிபட்டு போச்சா? அவர் வந்து எந்த தேவையும் இல்லாதவரா? அவர் சாப்பிடணும், உணவு தேவை அவருக்கு, படுத்து தூங்கணும், உறங்கணும். அப்ப கடவுள் என்று இவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போய், இதுதான் பெரியார் என்ன செஞ்சாரு, இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணாத, நீ கடவுள்னு வச்சு என்ன செய்யாத, ஏச்சி பழைக்காத, கண்ட குப்பையெல்லாம் கொண்டு வந்து கடவுள்னு வைக்காதன்னு சொல்லி சிலைகளை உடைத்து என்ன செஞ்சாரு, ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். காரணம், இதை வச்சுட்டு ஜாதின்றுவான். இதை வச்சுக்கிட்டு அடுத்து நான் வந்து பிரம்மன், நான் தலையில பிறந்தேன், நீ காலில் பிறந்த, சூத்திர, நீ வந்து பஞ்சம, இப்படி சொல்லி நீ என்ன செய்யாத, தாழ்த்தப்பட்ட வந்து மக்கள் மத்தியில கொண்டு வராதன்னு சொல்வதுதான் தந்தை பெரியாரோட கொள்கையா இருந்து. இப்ப வடகிழ தென்கிழ பிரச்சனை அதே மேட்டர் தான். இவர்கள் வடகிழ தென்கிழ இருந்து வரதராஜ பெருமாள்ங்கிற கோயில்ல கும்பாபிஷேக மேட்டர் இல்ல, இவர்கள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இவர்களே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை பின்பற்ற இல்லையே, அதை யாரு பேசுறது? அதை முதல்ல பேசணும் இல்லையா? இந்த வடகலையாக இருக்கட்டும், தென்கலையாக இருக்கட்டும், இவர்கள் வந்து இந்து புராணங்களையோ, இந்துடைய இதிகாசங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையோ, இந்து மத தத்துவங்களையோ அவங்க பின்பற்றினா தெரியலையே. அதுல அவங்க பேசணும், அதுல நீ கரெக்ட் பண்ணுவோம். அதை கரெக்ட் பண்ணாம அதை நீங்க சரி செய்யாமல் நீங்க வடகலையை பத்தி பேசினுச்சு, தென்கலைன்னு பேச அது இருக்கதான் செய்யும். நீங்க அதை சரி செய்யலைன்னு சொன்னா காலங்காலத்துக்கு இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். எந்த நீதிமன்றத்துக்கு நீங்க போனாலும் இது சரி செய்ய இயலாது. அது என்ன என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் இப்ப இவ்வளவு பிரச்சனை நீங்க அடிக்கிட்டே வரீங்க, அதை சரி செய்யணுமா என்ன பண்ணணும்? சரி செய்யணும்னா இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் பல மதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மதங்களிலும் விமர்சனங்களும் கேள்விகளும் எழும்போது அந்த மத குருமார்கள் தங்களுடைய வேதங்களேன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இஸ்லாத்துல ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வைங்க, எங்களுடைய வேதம் குரான் இப்படி சொல்கிறது நம்ம என்ன செய்வோம், அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒரு கிறிஸ்துவத்துல நீங்க கேள்வி இருக்குன்னா பைபிள் இப்படி சொல்கிறது கிறிஸ்துவ மத பதில் சொல்லுவாரு. அதே மாதிரி இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா வடகலையா தென்கலையா எது சரியானது, யாரு கீழே போகணும்னா நீங்கள் சித்தாந்த ரீதியா என்ன பதில் வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட பதில் இல்லையே. ஐயர் ஐயங்கார் பிரிவு இருக்கிறது, ஆனா இவங்க இருவருமே அந்த வேதத்தை பின்பற்றல, அது நம்ம சொல்ல முடியும். உதாரணமா இந்துத்துவ சனாதனம், இந்துத்துவ கொள்கைன்னு சொல்றாங்களா, இந்து கொள்கைன்னு சொல்றாங்கல்ல, இந்து மதம் 2 பிரிவு. ஸ்ருதி ஸ்ருதி அப்படி சொல்லுவாங்க. ஸ்ருதி அப்படின்னு சொன்னா அது வந்து கடவுளுடைய வார்த்தைகள், அவங்க படிச்சது தான். நான் வந்து உட்கார்ந்து இந்து மத குருமார்கள்ட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டு நினைச்சு விளக்கம் பண்ணி நான் சொல்லி கொண்டிருக்கேன். இது தவறு இருந்தா நீங்க நினைச்சீங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம நினைச்சுவோம் அதை திருத்தி வெளியிடுவோம். ஸ்ருதி அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை. அது நம்ம வேதங்கள், உபனிஷத், உபநியாசங்கள், இது 2 சேர்ந்துதான் ஸ்ருதி அப்படிங்கிறது. ஸ்ருதி அப்படின்னு சொன்னா புராணங்களும் இதிகாசங்களும், இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் வருது இல்ல, இது எல்லாமே வந்து ஸ்ருதி அப்படிங்கிறது. இப்போ ஸ்ருதி சொல்றாங்கல்ல, வேதங்கள் உபநியாசங்கள், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். இந்து மதத்துடைய ஆணிவர் அதுதான் ஃபவுண்டேஷன். இப்ப இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சண்டை போடுறாங்க. கடவுளை பற்றி அந்த வேதங்கள் என்ன சொல்கிறது, உபநியாசங்கள் என்ன சொல்கிறது, புராணங்கள் என்ன சொல்கிறது, இதிகாசங்கள் என்ன சொல்கிறது? இது என்றைக்காவது வடகலை அறிஞர்களோ தென்கலை அறிஞர்களோ ஓப்பனா இந்த மாதிரி ஊடகத்துல வந்து பேசியிருக்காங்களா? இதை ஒரு சவாலா வைக்கிறேன். நான் இந்த காணொலிக்கு பிறகு நீங்கள் வேதங்களை படித்தவர்கள் என்று சொல்லிடுங்க, இப்ப நீங்களே சண்டை போடுறீங்க. இங்க யாரும் வந்து சத்திரியனோ வைசியனோ சூத்திரனோ சண்டை போடல, அடிதடி கும்முடிப்பிடி சண்டை. நீங்க வேதங்களை படித்த ஐயர் ஐயங்கா சண்டை போடுறீங்க, வடகளை தென்களை அறிஞர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், எப்ப காட் கடவுள் கொள்கையை பற்றி வேதம் என்ன சொல்லுது? ஏன்னா நீங்க எங்களை படிக்க வைக்கல. இந்து மதத்துல சொன்னவங்க எத்தனையோ பிறகு இப்ப நாங்க வேதத்தை நாங்க மட்டும் தான் படிக்கணும், நீங்க சூத்திரக்கார வேதம் படிச்சா காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கடவுள் என்பவர் யார்? பெருமாள் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும், பட்டாபிஷேகம் பண்ணணும், எனக்கு தான் உரிமை இருக்கலாம் இருக்கட்டும், அதெல்லாம் அவர் கடவுள்டா. கடவுளுக்கு பத்தி என்ன சொல்லுது வேதம்? அதை சொல்லுங்க. நீங்க பவிஷ்ய புராணம் என்ன சொல்லுது, பகவத்கீதை என்ன சொல்லுது, ரிக் வேதம் என்ன சொல்லுகிறது, சங்கோதியா உபனிஷத் என்ன சொல்லுகிறது, சீதா உபனிஷத் என்ன சொல்லுது? சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் உங்களுடைய இதை எழுதி வச்சு தான் பேசுறேன். நான் பார்த்து உங்களுடைய வேத புத்தகத்தை பார்த்து எழுதி வச்சு நான் பேசுகிறேன். எக்கம் எக் தித்யம், உங்க சங்கோதியா உபனிஷத்து சொல்லுதா இல்ல? எக்கம் எக் தித்யம் என்ன அர்த்தம்? உங்க சமஸ்கிருத வார்த்தை தான். கடவுள் வந்து ஒருவன். நான் சொன்ன முடியா குரான்ல நீங்க சொல்லியிருக்கேன்னு, இதைத்தானே நீங்க வந்து உங்க சங்கோதியா உபனிஷத்து சொல்லுது. அப்ப நீங்க எதுக்கு 10 கடவுள் 15 கடவுள் சண்டை போட்டு இருக்கீங்க? அதை எடுத்து சொல்லுங்க. கடவுள் ஒருவன். அப்ப அந்த கடவுள் யாரு? இப்ப இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு வந்து அதாவது வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அபிஷேகத்துல வருது, அந்த பெருமாளுடைய சிலையை வைக்கலாமாங்கிற கேள்வி வந்துடும். சீதா உபனிஷத்துல வந்து 4வது அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுது? நாத்தாசிபதி ம அஸ்தி, நாத்தாசிபதி ம அஸ்தின்னு. கடவுளுக்கு வந்து உருவமே கிடையாது, அவன் இமேஜே இல்லை, படமே போடக்கூடாதுன்னு சொல்லுது. உங்க வேதம் சொல்லுது. உங்க வேதத்தினுடைய இதை நான் கோட் பண்ணி சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? வடகலையா தென்கலையாண்டி பெருமாள் கோயிலுமே சண்டை போட்டு தகுங்க. அப்ப இதையெல்லாம் நீங்கள் படியுங்க. முதல்ல வேதங்களை வந்து நீங்களெல்லாம் படிக்க வைங்க. எல்லா மக்களும் அந்த வேதங்களை படிச்சாலே நீ கடவுள் ஒருவரா இல்லையா, கடவுளுக்கு வைக்கலாமா, இதுலயே சண்டை வந்து விட்டது. அப்ப நீங்க அசலை விட்டுட்டு நாங்க வந்து உரிமை போராட்டத்துக்கு நீங்க போயிட்டீங்க. இப்ப இதன் வந்த விளைவு என்னன்னா, யாரெல்லாம் வடகலை தென்கலை போட்டுங்கன்னா எல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தையா பேசிட்டு இருக்கோம்.
இதை விடுங்க, மத கோட்பாட்டை விடுங்க, அரசியல்லையா நீங்க சரியா இருக்கிறீங்களா? அரசியல் மேட்ல நீங்க சரியா இருக்கிறீங்களா? நேற்று வந்து குருமூர்த்தி என்ன சொல்லிட்டு போனாரு, எல்லாம் உங்க அவால் தான். குருமூர்த்தி அவ்வா என்ன சொன்னாரு, ரஜினிகாந்த் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், அண்ணாமலை பிஜேபி உடைய மாநில தலைவர் அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னாராம். எவ்வளவு பெரிய பொய் இது! குருமூர்த்தி ஐயா வடகலையா தென்கலையா நமக்கு தெரியாது, அவர் தான் சொல்லணும். வடகலையா தென்கலையா நோக்கலையா என்னங்கிறத என்ன செய்யணும், அவர் சொல்ல வேண்டும். ஆனா பொய் சொல்லக்கூடாதுல்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அப்போ நீங்க வேதத்தை என்ன படிச்சிருக்கீங்க? பொய் அப்பட்டமான இது வந்து பொய் சொல்றான்னு ரஜினிகாந்த் வந்து அறிக்கை விட்டாரா இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறாரு. ஏன்னா அவரே அரசியல் கருத்தை சொல்ல மாட்டாரு, அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவி, கவர்னர் ரவி நேற்று ஸ்ரீரங்கம் கோயில, திருச்சி கோயில என்ன சொன்னாரு, அவரு வடகலையா தென்கலையான்னு கேட்கலாம். அவரு ஆரியன் ரவி தானே, அவரு நார்த்ல எல்லாம் வடகலை தென்கலை இல்ல, அவர் என்ன கலைன்னு நம்ம கேட்கணும். அது மட்டும் தான் அவர் சொல்லல, மத்த எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆரியன் ஆளுநர் வந்து RSS ரவியா செயல்படுறாரா இல்லையா? அது ஆள்கள் தானே. இப்ப வந்து சூத்திர பையன்லாம் பிரச்சனை, தந்தை பெரியார் பிரச்சனை, புரட்சியாளர் அம்பேத்கர் பிரச்சனை, இவங்க எல்லாரும் பிரச்சனைக்குரியவர். கண்ணிய தமிழர் காயமத்து பிரச்சனை, கர்ம வீரர் காமராஜ் பிரச்சனைக்குரியவர், அப்புறம் வந்து முத்துலாம தேவர் எங்க மாமா அவர் பிரச்சனைக்குரியவர். நாங்க தான் வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்றீங்கல்ல, உங்க ஜாதிக்காரன் சொல்லி வச்சிருக்கான். ரவி யார், எந்த ஜாதிக்காரரு? அவர் என்ன சொல்றாரு ஸ்ரீரங்கத்துல போய், இந்த நாடு ராம 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 நாமத்துல இருக்கான். இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய உள்ளத்துல எல்லாமே ராமர் நாமம் ஒலிக்குதான். உங்களுக்கு ஒலிக்குதா? எனக்கு அப்படி ஒலிக்கல, உங்களுக்கு ஒலிக்குதா? அது இதுக்களே இந்த ராமர் கோவிலை வந்து பெரும்பான்மையா விரும்பவில்லை. ஒரு மசூதியை உடைத்து விட்டு தான் நீங்க வந்து கட்டணுமா? ஒரு பள்ளிவாசலை கட்டுதான் உடைத்து விட்டு தான் ராமருக்கு கோயில் கட்டணுமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டா இல்லையா? ஆனா ஆளுநர் ரவி என்ன சொல்றாரு, ராமர் ராமர் ராமன் நாமா வருதா? எங்க உள்ளத்துல ராமன் நாமலாம் வரல, இந்துக்கள் உள்ளத்திலே நிறைய பேர் வரவில்லை. எங்கப்பா தலித்கள் யாரும் ராமனை கொண்டாடுறவங்க கிடையாது. ஓபிசியில பெரும்பான்மை யாரும் ராமரை கடவுளா ஏற்றுக்கொள்ள கிடையாது. கிறிஸ்தவர்கள் ராமரை கடவுளா ஏற்றுக்கொள்ள கிடையாது. இஸ்லாமியர்கள் ராமனை கடவுளா ஏற்றுக்கொள்ள கிடையாது. பெரியாரிஸ்ட்கள், அம்பேத்கரிஸ்ட்கள், கம்யூனிஸ்ட்கள் யாரும் ராமனா என்ன செய்யாது. அப்ப பெரும்பான்மையா இந்தியர்கள் யாரும் ராமனை என்ன செய்யல, கடவுளா ஏற்றுக்கொள்ளல. எப்படி வந்து எல்லாருடைய இந்தியர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் வந்து ராமநாமா போடுவோம். அப்ப என்ன அவர் பேசுறாரு? இவர் வந்து ராமர் கோவிலுடைய பூசாரி மாதிரி பேசுறாரு. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி வந்து ஏன் இப்படி RSS ரவியா செல்வதா தெரியல. காரணம் இந்த வடகிழக்கு தன்னுடைய தாக்கம். இப்படி எல்லாம் பேசுறாங்களா இல்லையா? ஆனா அங்க சங்கராச்சாரியர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்குள்ள வேதங்களையும் ஆகமங்களையும் ஆகம விதிகளை எல்லாம் மீறாத சங்கராச்சாரியர் என்ன சொல்றாங்க, சூத்திரகார் எப்படிப்பா மோடி வந்து அவரு ராமரை பிரதேசம் பண்றது, கோயில இன்னும் முடியவில்லை, எப்படி நீங்க வந்து பூஜை பண்றது கேட்கிறாங்க இல்லையா? நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன் ஆயிட்டா இல்லையா? ஆக இவர்கள் ஆன்மீகத்திலையும் இவர்கள் சரியில்லை, அரசியலில வந்து சரியா இல்லை. இவங்களை வந்து இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அரசியலுடைய மேட்டர்கள்ல எத்தனையோ சாமியார்கள் வந்து இந்து மதத்தை போதிக்கிறோம்னு சொல்லி நிறைய லீலைகள்ல ஈடுபட்டு பிரச்சனையில மாட்டிருக்கிறாங்க. நாம் அதுக்குள்ளெல்லாம் போனா ரொம்ப புண்படுத்துறமா ஆயிப்போம். ஆனா செய்திகள், உண்மை செய்திகள், எல்லா மதத்துக்காரங்களையும் 4 பேர் இந்த கெட்டவர் இருப்பான், அந்த அடிப்படையில் நான் அணுகவில்லை. சித்தாந்த ரீதியில உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்னைக்கு வடகலை தென்கலைன்னு சொன்னா கோயிலுடைய நிர்வாகத்துல மட்டும் இல்ல, உங்கள் சித்தாந்த ரீதியிலே பிரச்சனை இருக்கிறது, கடவுள் கொள்கையிலே பிரச்சனை இருக்கிறது, உங்கள் வேதங்களே நீங்கள் பின்பற்றவில்லை, உங்கள் உபன்யாசங்களை நீங்க பின்பற்றவில்லை, உங்கள் புராண கதைகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றவில்லை, நீங்கள் வேதம் என்று சொல்லிக் கொண்டு இந்து மதம் சொல்லி அதையே நீங்கள் பின்பற்றவில்லை. அதை நீங்க முதல்ல பின்பற்று. நீங்க எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் இந்துக்கள்னு சொல்றீங்களோ அவங்க கையில கொண்டு போய் பகவத்கீதையை கொடுங்க, பவிஷ்ய புராணாவை கொடுங்க, ரிக்கி வேதத்தை கொடுங்க, வேதங்கள் அனைத்தையும் கொடுங்க, யஜூர் சாம அதர்வன எல்லா வேதத்தையும் நீங்க கொடுங்க. அவன் சீதா உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கு நீங்களே சொல்லுங்க, சங்கோதயா உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கு நீங்க சொல்லுங்க. இப்படி எல்லாம் நீங்க படிச்சு கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் இந்துக்கள் என்று சொல்வதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது இல்லாம சனாதன தர்மத்துக்குள்ள போறான்னு வைங்க, இதை விட மோசமா இருக்கும். இதை விட மோசமா இருக்கு. பெண்களை வந்து அவ்வளவு அடிமைப்படுத்துறது இருக்கா இல்லையா? வேதத்துல வேதம்னு நீங்க எழுதி எடுத்திருக்கல, பெண்களை வந்து எப்படி சொல்றீங்க, ஒரு மோசமா சித்தரிக்குதா இல்லையா? ஒரு கர்ம கொடூரமா சித்தரிக்குதா இல்லையா? உடன்கட்டை சதி, கணவன் இறந்து விட்டால் அவன் என்ன செய்யணும், வந்து கணவனுடைய அந்த நெருப்பை மூட்டும் போது அது சதி, உடன்கட்டை ஏற வேண்டும். எந்த மதம் சொல்லிச்சு? இதை பற்றி வடகலையுடைய இது என்னது தீர்ப்பு என்ன, தென்கலையுடைய தீர்ப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு தமாசனம் தெரியுமா? 18 டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. வடகலைக்கும் தென்கலைக்கும் 18 விதமான டிஃப்ரெண்ட் இருக்கு, பிரிவுகளுக்கு, அதாவது வேறுபாடுகள் இருக்கு.
அந்த வேறுபாடுல ஒரு வேறுபாடு என்னன்னா, வடகலை உடைய அவர்களுடைய புரிதலின்படி ஒரு சூத்திரகார் பிராமணரா மாறி மேல வர முடியாது. சென்கிளையுடைய ஒரு பிரிவுடைய நம்பிக்கைப்படி ஒரு சூத்திரகார் வந்து என்ன செய்யலாம், பிராமணா வரலாமா? இது இன்னைக்குதான் நான் படிச்சேன். ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். அதாவது கீழான நிலையில உள்ள கீழ் சாதியில் உள்ளவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரலாம், ஏன்னா பெருமாளே அதை விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இது மாதிரியான மேட்டர்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து 2 பேருக்குள்ள சண்டையோ நம்ம தெரியவில்லை. இது நேரம் நிறைய போய்விட்டது. இதே ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடா இருந்தால் வடகிளை தென்களுடைய மேட்டர் என்ன, அக்கு வேற ஆணி வேற நம்ம சொல்ல முடியும். நாம என்ன சொல்ல, ஒத்துமையா இருக்கையா, நாட்டுல வந்து பிரிவினை இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, அதுதான் நாங்க விரும்புறோம். உங்க 2 பேரும் சண்டை பிடிட்டீங்க, நாம வந்து நெருப்ப வள்ளி என்ன செய்யல போனல. நீங்க உட்கார்ந்து பேசுங்க. வடகிளை தென்களையா அந்த கோயிலை யார் நிர்வாகம் பண்ணணுமா, உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. வழக்கு வந்து என்ன செய்ய நிலுவையில இருக்கிறது, நீதிமன்றத்துல இருக்கு, அதுவரையா கொஞ்சம் பொறுத்துட்டீங்க. நீங்க ரோட்ல வந்து இப்படி கும்மிடிப்புடைய சண்டை போட்டு சட்ட ஒழுங்கா நீங்க வந்து கெடுத்தீங்கன்னா காவல்துறை என்ன செய்ய வேண்டியிருக்கும், உங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப காவல்துறை வந்த உடனே என்ன செய்வீங்க, பாத்தீங்களா திமுகவுடைய அராஜக கவர்மெண்ட் எங்களை வந்து கைது செய்யறது கூட. அப்ப நீங்க தான் சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கும் போது அப்ப அரசாங்கம் என்ன செய்யும், சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குமா இல்லையா? அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்க உங்க ஆகம விதிப்படியே முதல்ல என்ன செய்யுங்க, இதையெல்லாம் ஆய்வு பண்ணுங்கள் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக ஒரு உபதேசமா சொல்லிக் கொள்ளுங்க.